Hi friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, na class 11th and 12th ka biology solitara NEET exam oda preparation kaga. In video la nama neural control and coordination oda important ana topic human nervous system patti paakaporo. So human nervous system la irukka components patti paakala and adoda functions nama iniki therinjikalam. First of all, human nervous system ana enna nama therinjiknom. Human nervous system ana adu pathina oru organ system. அந்த ஆர்கன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஒரு கோஆர்டினேட்டட் மேனரில் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டமில் பிரெயினை பார்க்க முடியும், அசோசியேட்டட் நர்வ்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் ஸ்பைனல் கார்டு இது எல்லாமே இன்வால்வ்டாக இருக்கும். அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஒரு டயக்ராமை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன், அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஹியூமன் கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்களோட பிரெயினில் பார்த்தீங்க, அதாவது ஹெட் ரீஜனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி லென்த்தியாக நம்மளோட ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஸோ ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிற பிரெயினை நீங்கள் இமேஜின் பண்ணணும் அண்ட் இந்த ப்ளூ கலராக இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு நம்ம பேக்கில் நம்ம டச் பண்ணி பார்த்தா அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது வந்து வெர்டிப்ரல் காலமோட சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டிஃபாக நின்றுட்டு இருக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், பிகாஸ் அது கார்டிலேஜால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து ஸ்பைனல் கார்டு இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் நர்வ்ஸ். ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நர்வ்ஸ் வந்து அசோசியேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ், அதாவது நியூரான்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். அந்த நியூரான்ஸ் வந்து டைட்டாக ரேப்டப்பாக இருக்கிற அந்த ஒரு லார்ஜ் யூனிட்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நர்வ்னு சொல்லுவோம். ஸோ நர்வ்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கும். இந்த நர்வ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு மசில் மேலே அட்டாச் ஆகுதோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டல் மசில்னா நம்மளோட வாலண்டரியாக மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மசிலை தான் நம்ம ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிம்ஸில் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் மூவ் பண்ண முடியுது இல்லையா. அந்த மாதிரி மசிலுக்கு வந்து நம்மளோட நர்வ்ஸ் அட்டாச் ஆச்சுன்னா அது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதே இந்த ஸ்மூத் மசிலுக்கு அட்டாச் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஈசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்மூத் மசில்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஸ்மூத் மசிலுக்கு இந்த நர்வ்ஸ் வந்து அட்டாச் ஆச்சுன்னா அதை நம்ம ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் பெரிஸ்டாலிசிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா டைஜஷன் சாப்டரில், அது வந்து ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டமில் வரும். அது வந்து இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன், நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எதுன்னு கேட்டால் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஓகே, நெக்ஸ்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் அசோசியேட்டட் நர்வ்ஸ் இருக்குது. நர்வ்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கலாம். ஒன்று அஃபெரண்ட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃபெரண்ட். எஃபெரண்ட்டை தான் நம்ம வந்துட்டு சொமேட்டிக் அண்ட் ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டமாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ இந்த அஃபெரண்ட் அண்ட் எஃபெரண்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபெரண்ட்னா சென்சரி நியூரான்ஸ். ஸோ அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஹேண்ட் மேலே வந்து நான் இந்த மார்க்கரை டச் பண்ணால், ஸோ இது 3யுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூரான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நர்வ்ஸ் வந்துட்டு நியூரான்ஸ்ன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இந்த ரெட் கலர் வந்து சென்சரி நியூரான். ஸோ இது வந்து இங்கே டச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே வந்து சைனாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் 2 நியூரான்ஸ் வேர் கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே இது பார்த்தீங்கன்னா ரிலே நியூரான்னு சொல்லலாம். ஸோ 2 நியூரான் நடுவில் இருக்கிற ஒரு நியூரான் நம்ம ரிலே நியூரான்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து மிக்ஸ்டு நியூரான் பேசிக்கலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃபெரண்ட் நியூரான். இது 3மே இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நியூரல் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகணும்னா அட்லீஸ்ட் 3 நியூரான்ஸ் வந்து இருந்தே இருக்கணும். அஃபெரண்ட், ரிலே அண்ட் எஃபெரண்ட் நியூரான்ஸ். ஸோ இங்கே வந்து சிக்னல் வந்து இதுக்கு பாஸ் ஆச்சு, இது வந்து பிரெயினுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் வந்து அகெயின் பிரெயின் வந்து சொல்லும். ஸோ அதுக்கான ஆக்ஷன் வந்து பிரெயின் வந்து சிக்னல் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெரண்ட்க்கு வந்து சிக்னல் பண்ணும். சிக்னல் இந்த எஃபெரண்ட் நியூரான் பார்த்தீங்கன்னா மசில்ஸ்க்கு வந்து அட்டாச்சாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எஃபெரண்ட் நியூரான்ஸ் வந்து மசில்க்கு அட்டாச்சாக இருக்கும் அண்ட் மசில் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து
receiving of signal, next வந்து analyzation of signal and transmission of signal. So இந்த 3 terms நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். First வந்து receive of signal, next analyzation, then transmission. receive பண்றது பேசிக்கலா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட sensory neurons or afferent neurons. analyze பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட brain. so transmission பண்றது again நம்மளோட afferent neurons or afferent nerves. so இங்க நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு coordinated manner இருக்கு. central neural system nervous system and peripheral nervous system ரெண்டுமே ஒண்ணா வர்க் பண்றதால தான் பாத்தீங்கன்னா human nervous system வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க primitive organisms கன்சிடர் பண்ணீங்கன்னா ஹைட்ரால பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் வந்து இருக்கும், ரொம்பவே primitive-ஆன நியூரான்ஸ். அது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிரம்பிளா இருக்கும் அவ்வளவுதான். பட் இங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கனே இருக்குது, தட் இஸ் பிரெயின். அண்ட் அதர் ஹையர் ஆர்கானிசம்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா இன்செக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேங்லியான்ஸ் இருக்கும். கேங்லியான்ஸ் வந்து நர்வ்ஸ் தான், அதுல வந்து எந்த பிரெயினும் இருக்காது, ஜஸ்ட் நர்வ் வந்து கேதர்டா இருக்கும் அவ்வளவுதான். அதை வந்து நம்ம கேங்லியான்ஸ்னு சொல்லுவோம். ஹையர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் ஆர் நர்வ்ஸ், டிஷ்யூஸ் இருக்கு, நியூரல் டிஷ்யூஸ் இருக்கு, அகைன் நியூரல் ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் வந்து நம்மளால ஹியூமன்ஸ்ல அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கெலிட்டல் மசிலுக்கு அட்டாச் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அண்ட் ஏஎன்எஸ் தட் இஸ் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸ்மூத் மசில்ஸ்க்கு அந்த நர்வ்ஸ் அட்டாச் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, somatic muscles or somatic nervous system இது நம்ம வந்து டெய்லி நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணுறோன்னா கூட அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எந்த நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா somatic nervous system. பட் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஃபுட் கன்சியூம் பண்ணும்போதாக இருக்கட்டும், அண்ட் நம்ம தூங்கும் போதாக இருக்கட்டும், அண்ட் இக்கப்ஸ் வரும் இல்லையா நம்மளுக்கு அந்த டைமில் இருக்கட்டும், தேர்ஸ்டாக இருக்கட்டும், தாகம் வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமில் வரும். ஓகே, ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபர்தராக 2 டைப்பாக டிவைடடாக இருக்குது. நீங்கள் நார்மல் கண்டிஷன்ஸில் இப்போ நான் நார்மலாக இருக்கிறேன்னா என் பாடியில் வந்து எந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து என் பாடியில் இருக்கும். ஸோ என் பாடியில் நார்மலாக இப்போ நான் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் அதோட கண்ட்ரோலில் நான் இருக்கும்போது சடனாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வருதுன்னா அந்த டைமில் என்னோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும். பேராசிம்பத்தட்டிக்கு ஆப்போசிட் தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் இருக்கும். பட் இது ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டட் மேனராக தான் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நான் என்னோட நார்மல் ஹார்ட் பீட் இருக்குது, பட் சடனாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டட் ஆகிட்டு அது வந்து என்னோட ஹார்ட் பீட்டை அதிகமாக்குறதோ இல்லை கம்மியாக்குறதோ இது வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒர்க்ஸ் வந்து நம்மளோட சிம்பேத்தட்டிக் அண்ட் பேராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாம் கூடமே பார்த்தீங்கன்னா சென்சரி ஆர்கன்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன்ஸில் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்லேயே நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். தட் இஸ் இயர்ஸ் அண்ட் ஐஸ். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்ற காம்ப்ளிகேட்டட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ சென்சரி ஆர்கன்ஸ் பற்றியும் நம்ம பேசணும். சென்சரி ஆர்கன்ஸ். ஸோ சென்சரி ஆர்கன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின். நெக்ஸ்ட் நம்மளோட நோஸ்ல இருக்கிற அந்த ஸ்மெல் ரிசெப்டார்ஸ், நம்ம இயர்ஸ்ல இருக்கிற ஆல்ஃபாக்டரி நர்வஸ் சிஸ்டம், நாட் ஆல்ஃபாக்டரி, ஆடிட்டரி நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறமா நம்மளோட ஐஸ்ல இருக்கிற ஆப்டிக் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம இங்கே வந்து இன்வால்வ் பண்ணோம். டேஸ்ட் பட்ஸ் ஆர் டங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக டச் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டச் ரிசெப்டார் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு ரிசெப்டிவ் சென்சாராக இருக்கிறதால அது வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன் ஆச்சு. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோஸ். நம்மளோட நோஸில் வந்துட்டு ஆல்ஃபாக்டரி நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். அந்த ஆல்ஃபாக்டரி நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஐடென்டிஃபைஸ் டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ். வேறு ஸ்மெல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி அது வந்து நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம அந்த ஸ்மெல் பண்ணப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிமைண்ட்ஸ் அஸ், அது வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் திங்கோட ஸ்மெல்லுன்னுட்டு. ஸோ அது வந்து olfactory, OLFACTORY nervous system, olfactory nervous system. நெக்ஸ்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஆடிட்டரி நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது வந்து cranial நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் இந்த மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆடிட்டரி நர்வ் இருக்குது. அது வந்து நம்ம இயர்லேருந்து பிரெயினுக்கு வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அந்த இயரில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஒரு ஆர்கன் இருக்குது, ஆர்கன் ஆஃப் டிம்ஃபைன்னுட்டு. ஸோ அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஷேக் ஆகும். அந்த மாதிரி ஷேக் ஆகும்போது இந்த சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு இயரிங் வந்து நம்மளால் கேட்க முடியுது. ஸோ அது வந்து நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயில் ஆப்டிக்கல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஐஸ் வந்து நம்மளோட ரெட்டினாவில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். அண்ட் அங்கே இருக்கிற பைபோலார் நர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து சிக்னல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக டங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த டேஸ்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது கூட நம்ம பிரெயின் தான் அது வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி நர்வஸ் சிஸ்டமை நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ அதுதான் இந்த ஹோல் சாப்டரில் நம்மளோட ஒர்க்கு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.